الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் நம் மீது செய்த பேருபகாரம், ரமலான் மாதத்தை அடைந்து முதலாவது நோன்பை நோற்று நிறைவு செய்துவிட்டு இரண்டாவது நோன்புக்கு தயாரான நிலையிலே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமது நோன்பையும் நம்முடைய தராவி தொழுகையை பரிபூரணமாக கபூல் செய்வானாக. மீதம் இருக்கிற நோன்புகளை பரிபூரணமாக நோற்று பராவரணமாக தொழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உலக முன்பில் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அருமையான முன்பின்களே, இன்று ஓதி முடிக்கப்பட்ட ஒரு சூறாவினுடைய பெயர் என்னவென்று சொன்னால் சூரத்துல் பக்கரா என்று ஒரு சூறா. குர்ஆனிலே இரண்டாவது சூறாவாக இடம்பெற்றிருக்கிற இந்த சூறா ஏறத்தாழ 286 ஆயத்துகளை கொண்டது. குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாக்களிலே மிகப்பெரிய ஒரு சூறா என்று சொன்னால் அது சூரத்துல் பக்கரா தான். இந்த மிகப்பெரிய சூறா 286 ஆயத்துகளை கொண்டது. இதற்கு பெயர் அல் பக்கரா என்று பெயர் வந்திருக்கிறது. பக்கர் என்று சொன்னால் பசு மாட்டுக்கு அரபியிலே பக்கர் என்று சொல்வார். ஏன் அல்லாஹ் இந்த சூறாவுக்கு பசு மாடு என்று பெயரை வைத்தான்? இந்த சூறாவினுடைய 67வது ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تَذْبَحُوا الْبَقَرَةَ. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல ஒரு செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார், வசதியானவர். அவரு கூட இருந்த ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த வசதியானவரை கொலை பண்ணிட்டார். கொலை பண்ணனா கொன்னது யாருன்னு தெரியல. கொலை செஞ்சுட்டு அவர் மறைச்சிட்டாரு. கொன்னது யாருன்னு தெரியல, ஆனா மௌத்தா போறவர் வசதியானவர். உடனே எல்லாரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஒருத்தர் யாரோ நம்ம கூட்டத்துல நம்ம ஊர்ல இருக்கிறவரு இந்த வசதியான ஒருத்தரை கொலை செஞ்சுட்டாரு, அது யாருன்னு தெரியல, உங்களுடைய அல்லாஹ் ரப்புட்ட நீங்க கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மூசா நபி அவங்ககிட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கு தான் நம்ம ஈமான் சொல்றோம், நம்பிக்கைக்கு தான். என்ன நம்பிக்கைனா, மூசா நபி அவங்களுடைய இறைவன் உண்மையானவன். ஏதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு மூசா நபி அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில தான் கேட்கிறாங்க, மூசா நபியே உங்க இறைவன்கிட்ட கேட்டு சொல்லுங்க, யாரு இந்த